Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் இல்கையன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் போன லெசன் ஹவு டு லேர்ன் ஹிந்தி ஆன்லைன் நாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த கேபாஸ், கேசார், கேபாரேமே இதெல்லாம் எல்லாமே கேவோட சேர்ந்தா வரும். ஒரு 4 வேர்ட்ஸ் மட்டும் கீயோட வரும். அதுவும் பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி கொடுத்து பதிலும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடை. என்ன கேள்வி கேட்குறாங்க? தும்ஹாரே பாஸ் கித்தனை ருப்பியே ஹை? தும்ஹாரே பாஸ் கித்தனை ருப்பியே ஹை? உன்னிடத்தில் எவ்வளவு ரூபாய் இருக்கிறது? இதுக்கு பதில் என்ன சொல்வீங்க? என்னிடம் 10 ரூபா இருக்குது, இல்லை 100 ரூபா இருக்குது அப்படி சொல்வீங்க. பதில் பாருங்கள். மேரே பாஸ் 5000 रुपये हैं. मेरे पास 5000 रुपये हैं. என்னிடத்தில் எவ்வளோ ரூபாய் இருக்குது? 500 ரூபாய் இருக்குது. தும்ஹாரேன்னு கேள்வி வந்துச்சுன்னா, உன்னுடைய அப்படின்னு வந்துச்சுன்னா, என்னிடத்தில், தும்ஹாரே பாஸ் உன்னிடத்தில் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? என்னிடத்தில். அப்போ தும்ஹாரே பாஸ் கித்தனை ருப்பியே ஹை அப்படின்னா, மேரே பாஸ் 5000 रुपये हैं. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே பிராத்மிக் புக்கில் இருந்து, கைடில் இருந்து. தும் கிஸ்கே சாத் ரஹ்தே ஹோ? தும் கிஸ்கே சாத் ரஹ்தே ஹோ? நீ யாருடன் வசிக்கிறாய்? நீ யாருடன், கேசாத்துனா உடன். நீ யாருடன் வசிக்கிறாய்? யார் கூட வசிக்கிறோம்? மைம் अपने भाई के साथ रहता हूँ. मैं अपने भाई के साथ रहता हूँ. நான் என் சகோதரனுடன் வசிக்கிறேன். आपके घर के सामने कौन है? आपके घर के सामने कौन है? உங்களுடைய வீட்டின் முன்புறம் யார் இருக்காங்க? வீட்டின் முன்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை யார் இருக்காங்கன்னு கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். பதில் என்ன? मेरे घर के सामने रामनाथ रहता है. என்னுடைய வீட்டின் முன்புறம், in front of my house, யார் இருக்காங்க? ராமநாத் இருக்கிறார். तुम कॉफ़ी पीने के पहले क्या कहते हो? तुम कॉफ़ी पीने के पहले क्या कहते हो? நீ காஃபி சாப்பிடுவதற்கு முன்பு என்ன சாப்பிடுகிறாய்? காபி குடிக்கிறதுக்கு. பீனேக்கே பகலே, காப்பி குடிப்பதற்கு முன்பு என்ன சாப்பிடுகிறாய்? நீ காப்பி குடிக்கிறதுக்கு முன்னே என்ன சாப்பிட்ற கேட்குறோமா? அதே தான். மைம் காஃபி பீனேக்கே பகலே பிஸ்கட் காத்தாகும். மைம் காஃபி பீனேக்கே பகலே பிஸ்கட் காத்தாகும். சரி, அப்புறம் ராம் கித்தனை மஹீனோ கே பாத் परीक्षा में बैठेगा. फ्यूचर टेंस நல்லா கவனிச்சுக்கங்க. राम कितने महीने के बाद परीक्षा में बैठेगा. ராமன் எத்தனை மாதங்களுக்கு பின்பு பரீட்சை எழுதுவான்? பரீட்சா மே பைட்டேகானா பரீட்சை எழுதுவான். எத்தனை மாதத்துக்கு அப்புறம் எழுதுவான் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போ ராம் எத்தனை மாதம் கழித்து பரீட்சை எழுதுவான் அப்படின்னா, ராம் 6 महीने के बाद परीक्षा में बैठेगा. बैठेगा सिंगुलर. ஃப்யூச்சர் டென்ஸ் சிங்குலர் ஆன் டால் மேஸ்குலின் ஜெண்டர். இது நான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்லி கொடுக்குறேன். ராம் 6 महीने के बाद परीक्षा में बैठेगा. ओकेवा. क्या तुम शक्कर के बिना चाय पीते हो? क्या तुम शक्कर के बिना चाय पीते हो? என்ன நீ சர்க்கரை இல்லாமல் பால் குடிப்பாயா? சாய், டீ குடிப்பாயா? இந்த கியா முன்னாடி வந்துட்டாவே அது கேள்விச்சொல். ஓகேவா? क्या तुम शक्कर के बिना चाय पीते हो? இந்த கேள்விச்சொற்கள் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது ஹிந்தியில் கியா வந்துடும், இந்த கொஸ்டின் மார்க் வந்துடும். அது போட்டுக்கணும் நீங்கள். क्या तुम
शक्कर के बिना चाय पीते हो நீ சர்க்கரை இல்லாமல் தேநீர் குடிப்பாயா அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் हाँ சொல்லலாம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம் हाँ मैं शक्कर के बिना चाय पीता हूँ मैं शक्कर के बिना चाय पीता हूँ நான் சர்க்கரை இல்லாமல் பால் குடிப்பேன் தேநீர் குடிப்பேன் आप गांधी जी के बारे में क्या जानते हो आप गांधी जी के बारे में क्या जानते हो நீ காந்திஜியை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் आप உங்களுக்கு गांधी जी के बारे में क्या जानते हो உங்களுக்கு காந்திஜியை பற்றி என்ன தெரியும் गांधी जी हमारे राष्ट्रपिता हैं गांधी जी हमारे राष्ट्रपिता நம்முடைய தேச தந்தை ஃபாதர் ஆஃப் த நேஷன் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் காந்தி ஜி ஹமாரே ராஷ்டிரபிதா ஹை காந்தியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா காந்திஜி நம்முடைய தேசத்தந்தை அப்படின்னு தெரியும் அடுத்தது तुम्हारे घर में तुम्हारे अलावा किस किस को हिंदी मालूम है உன்னுடைய வீட்டில் உன்னை தவிர எக்ஸப்ட் யூ किन किन को यार यार के किस किस को यार यार के हिंदी मालूम है यार यार के हिंदी தெரியும் உன்னை தவிர यार यार के हिंदी தெரியும் मेरे घर में मेरे अलावा भाई और बहन को हिंदी मालूम है என்னுடைய வீட்டில் என்னை தவிர என் சகோதரன் அண்ட் சகோதரி இருவருக்கும் ஹிந்தி தெரியும் அப்புறம் श्री आर वेंकटरामन के बाद भारत के राष्ट्रपति कौन बने श्री आर वेंकटरामन के बाद भारत के राष्ट्रपति कौन बने आर वेंकटरामन का அப்புறம் இந்திய ராஷ்டிரபதி ஜனாதிபதியாக யார் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் कौन बने யார் இருந்தாங்க श्री आर वेंकटरामन के बाद डॉक्टर शंकर दयाल शर्मा भारत के राष्ट्रपति बने அவருக்கு அப்புறம் சங்கர் தயாள் சர்மா என்பவர் இந்திய ராஷ்டிரபதி ஜனாதிபதியாக இருந்தார் गंगा हिमालय की तरफ बहती है या समुद्र के तरफ गंगा नदी இமயமலையை நோக்கி போகிறதா அல்லது சமுத்திரத்தை நோக்கி போகிறதா गंगा समुद्र की तरफ बहती है गंगा எங்கே போகுது समुद्र की तरफ சமுத்திரத்தை கடலை நோக்கி ஓடுகிறது கங்கை இங்கே மட்டும்தான் கீ தரஃப் வரும் இந்த கே பாத் கே சாத் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் கனெக்டிவ் சென்டென்சஸ் இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் தமிழ்லேயும் பார்த்தோம் ஹிந்திலையும் பார்த்தோம் 3 லாங்குவேஜஸ் நம்ம அட் அ டைம் படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை ரீஜனல் லாங்குவேஜும் கூட இங்கே மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் படிங்க சத்தமாக படிங்க எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் ஒரு வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ரோனவுன்ஸ் நவுனுக்கு பதிலாக வருது ப்ரோனவுன் அவன் அவள் அது இது இவன் இவள் இது இவர்கள் அவர்கள் அவைகள் இவைகள் எல்லாமே பிரதிபெயர் சொற்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறது சர்வநாம் இப்போது முஜே ஹிந்தி மாலும் ஹை எனக்கு ஹிந்தி தெரியும் முஜேனா எனக்கு பதிலாக சப்ஜெக்ட் பதிலாக சொல்கிறது முஜே ஹிந்தி மாலும் ஹை எனக்கு ஹிந்தி தெரியும் ஐ நோ ஹிந்தி இந்த முஜேங்கிறது ஒரு பிரதிபெயர் ப்ரோனவுன் எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறது முஜே ஓகேப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வர பிரதிபெயர்ச்சொல்ல பார்க்கலாம் சாரி இங்கே நான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு இது
வீடியோ போடுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை. இருந்தாலும் நான் கண்டிப்பாக போடணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்குறேன். தயவுசெய்து இந்த இன்கன்வீனியன்ட்டை மறந்துட்டு நீங்கள் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து படிங்க, மறக்காமல் இதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் படிங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ். मेरा घर यहाँ नहीं है. मेरा घर यहाँ नहीं है. என்னுடைய வீடு இங்கே இல்லை. மேரா கர், மை ஹவுஸ், இஸ் நாட் ஹியர். என்னுடைய வீடு இங்கே இல்லை. ஓகேவா? यह किताब मेरी है. यह किताब मेरी है. ஒய் இங்கே கர் வந்து மேரா வந்துச்சு, கிதாப் வந்து மேரி வருது. ஏன் அப்படின்னா இங்கே வர இந்த ஆண்பால் பெண்பால் சொற்கள் அந்த பொருட்களுக்கு தகுந்தா போல் மாறும், சப்ஜெக்டுக்கு தகுந்தா போல் மாறாது. அது நான் உங்களுக்கு வர எபிசோடில் நான் சொல்கிறேன். மேரா கர் யஹா நஹி ஹை. என்னுடைய வீடு இங்கே இல்லை. மேரி கித்தாப் ஹை. அப்போ கித்தாபுங்கிறது பெண்பால், வீடுங்கிறது ஆண்பால். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. மேரி கித்தாப், இது என்னுடைய புத்தகம். நீ யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் புத்தகத்தை சொல்லும்போது மேரி கித்தாப். ஓகே. मेरे लिए एक प्याला चाय लावो. मेरे लिए एक प्याला चाय लावो. எனக்காக, मेरे लिए எனக்காக ஒரு கப் பால் கொண்டு வா, டீ கொண்டு வா. मेरे लिए एक प्याला चाय लावो. எனக்காக ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வா. எனக்காக, bring a cup of tea for me. எனக்காக ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வா. तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है? व्हाट इज योर नेम? उन्नुடைய பெயர் என்ன? तुम्हारा नाम क्या है? क्या यह टोपी तुम्हारे लिए है? तुम्हारे लिए. क्या यह टोपी तुम्हारे लिए है? என்ன இந்த குல்லாய், இந்த கேப் உனக்காகவா? இஸ் திஸ் கேப் ஃபார் யூ? இந்த குல்லாய் உனக்காகவா? भारत हमारा देश है. भारत हमारा देश है. इंडिया इज अवर कंट्री. பாரதம் நம்முடைய நாடு. தெரியுதா? तुम्हारा घर से स्टेशन कितनी दूर है? तुम्हारे घर से स्टेशन कितनी दूर है? how far is the station from your house? உன்னுடைய வீட்டிலிருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தொலைவில் உள்ளது? உன் வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம்? இந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற இந்த டார்க்கில் கொடுத்துருக்கிற இந்த பெயர்களெல்லாம், சொற்களெல்லாம் ப்ரோனவுன்ஸ், சர்வநாம். ஹிந்தி வாக்கியங்களில் பெரிய போல்ட் எழுத்துக்களில் உள்ள சொற்கள் பிரதிப்பெயர் சொற்கள். பிரதிப்பெயர் சொற்கள் நம்மை வேற்றுமையுறுப்புகள் தொடர்ந்து வரும்பொழுது மாறும். நான் சொன்னேன் இல்லையா? இம்மாறுதல்களை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நல்லா கற்றுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேச்சு போக போக கரெக்டாக வந்துடும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே அடைக்குறிகளில் பிரதிப்பெயர் சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றுடனும் தகுந்த வேற்றுமை உருபுகளை சேர்த்து கோடிட்ட இடங்களை அமைக்கவும். fill in the blanks with the suitable words given in the bracket. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற சொற்களை எடுத்து கரெக்டாக இந்த பிரதிப்பெயர் சொற்களை மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோட்டி கலம், மை தும் ஹம் கொடுத்தாங்க. என்னுடையது, உன்னுடையது, எங்களுடையது. யார் போடலாம்? சோட்டி கலம் மேரி ஹை, இல்லை தும்ஹாரி ஹை, இல்லை ஹமாரி ஹை, எது வேணால் போடலாம். மேரிகை, இந்த சின்ன பேனா என்னுடையது. ஒய் மேரிகையார், இது கலம் இஸ் பெண்பால், அதனால் மேரிகை. மேரா கர் வித்யாலய் சே நஸ்திக் ஹை. மேரா கர் வித்யாலய், யாருடைய வித்யாலய்? மேரா அல்லது தும்ஹாரா, எது வேணால் போடலாம். ஓகேவா? மேரா கர், மேரா வித்யாலய் சே நஸ்திக் ஹை, என்னுடைய வீடு என் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறோம். रामचंद्र जी डैश अध्यापक है. हमारे
ஏ ஹமாரே வருதுன்னா மரியாதைக்குரிய சொல் வந்தாலும் பெரியவங்களை பற்றி பேசினாலும் ப்ளூரல் வந்தாலும் மேரே போடணும். रामचंद्र जी मेरे अध्यापक हैं. वह औरत என்ன பட்டிருக்கு மைம் கொடுத்துருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, முஜே காய் கா தூத் தேத்தி ஹை, எனக்கு அந்த பெண்மணி எனக்கு பசுவின் பால் தருகிறாள். தேத்தி ஹை. யஹ் புஸ்தக் டேஷ் லியே நஹி ஹை, இந்த புத்தகம் தும்ஹாரே லியே நஹி ஹை, உனக்காக இல்லை. இந்த புஸ்தகம் உனக்காக இல்லை, தும்ஹாரே லியே நஹி ஹை. டேஷ் பாய் கி ஸ்திரீ டேஷ் பஹன் ஹை, இங்கே 2 டேஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. டேஷ் பாய் கி ஸ்திரீ அதாவது யாருடைய, அதாவது தும்ஹாரா இல்லை தும்ஹாரே பாய் கி ஸ்திரீ மேரி பஹன் ஹை, உன்னுடைய சகோதரனுடைய மனைவி என்னுடைய சகோதரி போடலாம். बा डैश बाई के लिए चाय लाता है, चाय लाती है पेन बार. वह मेरा भाई के लिए வரதுனால இங்கே மேரே வந்துடும். वह मेरे भाई के लिए चाय लाती है. वह डैश से 2 बरस छोटा है, அவனை விட. वह मुझसे 2 बरस छोटा है, அவன் என்னை விட 2 வருடம் சிறியவன். वह से हमेशा हिंदी में बोलता है. वह मुझसे हमेशा हिंदी में बोलता है, என்னிடம் எப்பொழுதும் ஹிந்தியில் பேசுகிறான். क्या आप डैश हमको जानते हैं, क्या आप हमको जानते हैं, என்ன உங்களுக்கு எங்களை தெரியுமா அப்படின்னு கேட்டது இது பதில். பார்த்துக்கங்க, பதில்களை படிக்கிறேன் ஒரு தடவை. यह छोटी कलम मेरी है, இந்த சிறிய பேனா என்னுடையது. मेरा घर तुम्हारे विद्यालय से नज़दीक है, என்னுடைய வீடு உன்னுடைய பள்ளிக்கு அருகில் இருக்கிறது. रामचंद्र जी हमारे अध्यापक है, रामचंद्र जी எங்களுடைய ஆசிரியர். वह औरत मुझे गाय का दूध देती है, அந்த பெண்மணி எனக்கு பசுவின் பால் தருகிறாள். यह पुस्तक हमारे लिए नहीं है, இந்த புத்தகம் எங்களுக்காக உனக்காக அல்ல. யஹ் புஸ்தக் தும்ஹாரே லியே நஹி, இந்த புத்தகம் உனக்காக அல்ல. தும்ஹாரே பாய் கி ஸ்திரீ மேரி பஹன் ஹை, உன்னுடைய சகோதரனின் மனைவி என்னுடைய சகோதரி. புரியுதுங்களா? வஹ் மேரே பாய் கே லியே சாய் லாத்தி ஹை, அவர் என்னுடைய சகோதரனுக்காக அவள் தேநீர் கொண்டு வருகிறார். கியோ பெண் பால் லாத்தி ஹை. वह तुमसे 2 बरस छोटा है, அவன் உன்னை விட 2 வருடங்கள் இளையவன். वह मुझसे हमारे हिंदी में बोलता है हमेशा, वह मुझसे हमेशा எப்பொழுதும் ஆல்வேஸ், वह मुझसे हमेशा हिंदी में बोलता है, எப்பொழுதும் ஹிந்தியில் பேசுகிறான். क्या आप हमको जानते हैं, क्या आप हमको जानते हैं, என்ன உங்களுக்கு எங்களை தெரியுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரதிபெயர்ச்சொற்களை நல்லா படித்து எழுதி படித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ் மட்டும் இல்லை, ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சபாவுடைய புக்கு, பிராத்மிக்கோட கைடு, இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிராத்மிக் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு, எழுதுகிறவங்களுக்கு, பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமெரிக்காவிலேருந்து கூட நீங்கள் ஹிந்தி படிக்கலாம். என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.